அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி நம்ம வந்து அட்மிட் கொடுக்கறது, ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுக்கறது எப்படி, அந்த பொண்ணை வந்து நம்ம ஸ்கூலில் சேர்க்குறது எப்படி, ஆதார் கார்டு வச்சு சேர்க்குறது எப்படி, எம்இஸ் ஐடி வச்சு சேர்க்குறது எப்படி அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணணும். அது எப்படிங்கிறப்ப பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ நிறையா ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு திரும்ப நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி நம்ம வந்து காமன் புல்ல போட்ட ஸ்டூடெண்ட்டை நம்ம சேர்க்குறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ பொறுங்க டீச்சர்ஸ், இப்போ நான் காட்டுறேன். நான் இப்போ எப்பயும் போல் நீங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்எம்இஸ் அப்படின்னு அடிங்க. நீங்கள் அடித்தோடனே பாருங்கள், எம்இஸ்ங்கிற போய் டச் பண்ணணும். டச் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க டீச்சர்ஸ். நம்ம ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த க்ளோஸ் பட்டன் அமைக்கிட்டு தேவையில்லாம் இந்த இன்ட்டு மார்க் வந்து எடுத்து விட்டுருங்க. டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ், தேவையில்லாது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஆரோ மார்க் எந்த பட்டனை தொட்டோம்னா லாக் அவுட்னு வரும். இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ 3 டாட்ஸ் லைன் இருக்கா, டச் பண்ணினா ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும், ஸ்டூடெண்ட் டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை டச் பண்ணோடனே இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை பசங்க, அதே மாதிரி நம்ம எடுக்கிற கிளாஸ் வரைக்கும் அதை காட்டும். 12th வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத அது வந்து காட்டும். இப்போ பாருங்கள், இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஒரு பிள்ளைய வந்து அட்மிஷன் போட போகிறோம். ஒரு பொண்ணு வந்து டிசி வாங்கிட்டு வந்திருக்கு. அதை எப்படி பொண்ணோ பையனோ டிசி வாங்கிட்டு வந்தாங்களா எப்படி அட்மிஷன் போடுறோன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்டை டச் பண்ணே பாருங்களேன். இப்போ நான் காட்டுறேன். நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற டச் பண்ணிங்க பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் 2024-25 இருக்கா, அதை டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒரு அட்மிஷன் பெண்டிங் அட்மிஷன் ஓடிபின்னு கேட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஹேஸ் த ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் எனி அதர் இன்ஸ்டியூஷன் இன் டைம் தமிழ்நாடு, இன் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்கோம். ஆமாம், நான் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ்ஸுங்கிறனால க்ரீன் கலரில் மாறி இருக்கு டீச்சர்ஸ். அது எஸ் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் டச் பண்ணனே பாருங்கள், ப்ளூ கலரில் மாறுதா. இப்போ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து எம்இஸ் ஐடி கொடுத்துருக்கு. இப்போ நான் எம்இஸ் ஐடியை வந்து டச் பண்ணுறேன். டீச்சர்ஸ், எம்இஸ் ஐடி அடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து சர்ச்னு பட்டன் கொடுத்துடணும். கொடுத்தோன்னே இங்கே பாருங்களேன், கீழே பாருங்களேன், எம்இஸ் ஐடி, பழைய எம்இஸ் ஐடி. இது வந்து இப்போ இது புதுசாக வந்திருக்க நியூ எம்இஸ் ஐடி. அந்த பொண்ணோட பேர், யூடேஸ் கோடு, நம்ம அந்த எந்த ஸ்கூலில் படிச்சிச்சோ அந்த ஸ்கூலோட யூடேஸ் கோடு, அடுத்து அந்த ஸ்கூலோட நேமு, அட்மிஷன் நம்பர் எல்லாமே வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ரைஸ் ரெக்வஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா, அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து காமன் புல்ல தூக்கி போடலைன்னு அர்த்தம். ஆனால் அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து எம்இஸ் நம்பரை வாங்கிட்டு இருந்துச்சு. அப்போ ரைஸ் ரெக்வஸ்ட் கேட்டோடனே எஸ்ஸான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இதே அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து அவங்க காமன் புல்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைஸ் ரெக்வெஸ்ட்டுங்கிற இடத்துல வந்து அட்மிட்டுன்னு வந்திருக்கும். அப்போ அட்மிட்டுங்கிற நீங்கள் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து எம்இஸில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த நம்ம ஸ்கூலில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து சேர்த்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பொண்ணுக்கு நான் வந்து ரைஸ் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணணும் டீச்சர்ஸ், 2-3 நாளாவது வெயிட் பண்ணணும். ஏன்னா அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு தான் காமன் புல்லாக அவங்க தூக்கி போடுவாங்க. அவ்வளோதான் டீச்சர்ஸ். இப்போ அட்மிட்னு வந்தால் அட்மிட் கொடுத்துருங்க.
அந்த ஸ்டூடெண்ட் வந்து எம்இஸில் வந்து ஜாயின்ட் ஆன டீச்சர்ஸ். அவ்வளோதான், லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துருங்க. இவ்வளோதான் டீச்சர்ஸ். இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து உடனே கிடைப்பதற்கு உடனே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ஆன்சர் பண்ணுறேன்.